ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். விஜய் டிவியில் லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியலாக போயிட்டுருக்குது பாக்கியலட்சுமி சீரியல். இந்த ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா எண்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்க மெயின் லீடாக நம்மளோட கோபி இருக்காங்க இல்லையா, ஆக்டர் சதீஷ், அவங்க தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி கீழே கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கேப்ஷனை படிக்கும்போது நமக்கு வந்து இந்த ஒரு சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக வந்து புரியுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங், காலை வணக்கம். பாக்கியலட்சுமி என்ற பப்ளிக் எக்ஸாம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் பாஸா இல்லை ஃபெயிலா என்பது ரசிகர்கள் என்ற உங்கள் கையில் இருக்குது. மனதிலும் உடலிலும் சோர்வடைந்து விட்டேன். இருப்பினும் முயற்சிகள் தொடரும். ஒரு நல்ல நடிகன் என்ற இலக்கை அடைய இன்னும் என் பயணம் தொடரும். நன்றி, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஸோ பப்ளிக் எக்ஸாமையும் பாக்கியலட்சுமி வந்து ஒரு கம்பேரிசனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு பப்ளிக் எக்ஸாம் வந்து முடிய போகிற கட்டத்தில் இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் பாஸாக இல்லை ஃபெயிலா அப்படிங்கிறது உங்களோட கையில், ரசிகர்களாக இருக்க உங்களோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எந்த அளவுக்கு நடிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஸோ உங்களோட நடிப்புக்கு என்ன சார் குறை? நாங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ யூனிக்காக, அந்த கோபி கேரக்டர் அவரை தவிர வேறு யார் பண்ணாலும் இவ்வளோ பர்ஃபெக்டாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தடவை வந்து சீரியல் விட்டு விலக போகிற அப்டேட்லாம் கொடுத்து திருப்பி வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு. இந்த சீரியல் நிறைய பேர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பாக்கியா, கோபி, பாட்டி தாத்தாவை தவிர மற்ற செல்வி இவங்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. இல்லை 2 பசங்க 2 மருமகளுமே சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதே மாதிரி ராதிகாவுமே சேஞ்ச் ஆனவங்க தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்தும் 1300+ எபிசோட்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு சீரியல் வந்து போயிட்டுருக்கு. நடுவில் கொஞ்சம் குழப்பினாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. எண்டை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம எபிசோட் பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக வந்து புரியுது. அந்த இடத்துல இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து 2020 லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வந்து ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் 2-3 மந்த்ஸில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த்லேயே கூட முடியறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது இந்த ஒரு சீரியல். பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க. அது அவங்களோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறதா வந்து நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. ஸோ அவங்களே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் இவங்க 2 பேரும் சேர போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. செமையாக கோவப்படுறாங்க. நம்ம பாக்கியா ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதர் லாங்குவேஜில் பாக்கியாவுக்கு வேற ஒரு மேரேஜ் நடக்கும். பட் ஆனால் இங்கே பழனிசாமி ட்ராக்கே காமிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அட்லாஸ்ட் முடிவு போகும்போது அகைன் பாக்கியா, கோபி 2 பேரும் சேர்றாங்களா, இல்லை பாக்கியா இப்போ இருக்க மாதிரி தனியாகவே இருக்கிறாங்களா, எப்படி தான் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் ட்ராக் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.